அதே மாதிரி அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பனைமரமாக இருக்கட்டும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் பனைமரம் சார்ந்த பொருட்கள் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது. அது வந்து ப்ரைவேட்டாக ஒரு சில ஒரு என்ன சொல்கிறது என்டர்பிரினர்ஸ் வந்து அவங்க அதை கொண்டு வராங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை கொண்டு வராங்க. அதை கவர்மெண்ட் அதை முன்னெடுக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய எண்ணம். அதே மாதிரி இந்த விவசாயம் சார்ந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் விவசாயம் சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அதாவது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி அதுலேருந்து நீங்கள் குற்றாலம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் கூட ஆகாது. 30 கிலோமீட்டர்ஸ் கூட கிடையாது. பக்கத்திலே ரொம்ப அவ்வளோதான், பக்கத்திலே. இவ்வளோதான் இருக்கும். நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பீங்க. இது வந்து என்னோட ரொம்ப நாள் இந்த கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. நீங்கள் எப்போ நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் நீங்கள் குற்றாலத்தில் சாரல் மழை பெய்கிறது, குற்றாலத்தில் சாரல் அடிக்குது, தென்காசியில் சாரல் அடிக்குது, வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்குங்கிறது வந்து நீங்கள் இந்த கடந்த 1 இயர் நீங்கள் டேட்டா எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வெள்ளப்பெருக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு 100 தடவைக்கு மழையாக நீங்கள் வந்துடும் ஒரு வருஷத்தில். அசால்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த மழைக்காலங்கள் தவிர்த்து நீங்கள் கேரளாவில் அதிகமாக மழை பெஞ்சாலும் தண்ணி இங்கே தான் வரப்போகுது. நம்ம பருவமழை ஆரம்பிக்கிற காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி எல்லாம் வரதான். ஆனால் இந்த தண்ணியை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் சேமித்து வச்சு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கிடையாது.